வெல்கம் டு 360 தமிழ். இப்போ நம்ம ஒரு பெங்காலி வெப் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த பெங்காலி வெப் சீரிஸோட பேரு 6 அப்படின்றது. இது ஒரு பக்கவான சஸ்பென்ஸ் த்ரில்லர் வெப் சீரிஸ்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இந்த கதையில வச்சிருப்பாங்க. ஆல்ரெடி இதுல ஃபர்ஸ்ட் பார்ட்டை நான் எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டுட்டேன். அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு கதை புரியும். அப்படி இல்லைன்னா எதுவுமே புரியாது. நான் ஃபர்ஸ்ட் பார்ட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். கண்டிப்பா அதை பார்த்துட்டு இதை கண்டினியூ பண்ணுங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். கடைசியா அனிந்தாக்கு வாசல்ல இருந்து சவுண்ட் கேட்டிருக்கோம். யாரு என்னன்னு பாக்குறதுக்காக வெளியே வந்திருப்பாரு. இப்ப வெளியே வந்தவர் எதிர இருக்க நபர்கிட்ட கோவமா பேசிட்டு இருக்காரு. எதிர இருக்கிறது யாருன்றதை இப்பதான் நமக்கு காட்டுறாங்க. பானுன்ற ஒரு அங்கிளை காமிச்சாங்கல்ல, அந்த அங்கிள் தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. அங்கிள் இவன் கூட சண்டை போட்டுட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல கத்தி வச்சு இவன் வயிற்றிலேயே குத்திடுறாரு. போலீஸும் இந்த அனிந்தாவை பாக்குறதுக்காக வேகமா இந்த இடத்துக்கு தான் வந்துட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ இந்த இடத்துக்கு வரும்போது இந்த அங்கிள் கொலை பண்ணதை கவனிச்சிடுறாரு. பானு எதுக்காக இந்த மாதிரி பண்ணீங்கன்ற மாதிரி கேட்கிறாரு. ஆனா அந்த பானுன்ற தாத்தா இருக்காருல்ல, வேகமா இங்க இருந்து ஓட ஆரம்பிச்சிடுறாரு. இப்ப ஹீரோவும் ஃப்ரெண்டுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. ஏதோ சொல்லணும்னு நினைச்சல, என்ன விஷயம் என்கிட்ட சொல்லுன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. ஆனா அதுக்குள்ள இந்த இடத்துல இவரோட உயிர் போயிருது. அதே மாதிரி போலீஸுங்க இந்த இடத்தை ரீச் பண்ணிடுறாங்க. போலீஸ் வர மாதிரி சவுண்ட் ஹீரோக்கு கேக்குது. நம்ம இந்த இடத்துல இருந்தோம்னா கண்டிப்பா மாட்டிப்போம், இங்க இருந்து கிளம்பணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப போலீஸ் வராங்கன்னு தெரிஞ்சோன்னே இவர் வேற ஒரு பக்கமா கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. யாரோ ஓடுற சவுண்ட் போலீஸ்க்கு கேக்குது. போலீஸும் இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. அப்படி வந்து பார்க்கும்போது தான் அனிதா இந்த இடத்துல கொல்லப்பட்டிருக்கிறது தெரிய வருது. யாரோ கொலை பண்ணிட்டு போயிருக்காங்க போல அப்படின்ற மாதிரிலாம் போலீஸுங்க யோசிக்கிறாங்க. எல்லா இடமும் தேட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ இங்க இருந்து தப்பிச்சு ஓடும் போது ஷட் இருக்கு பாத்தீங்களா, ஒரு இடத்துல மாட்டிருக்கும், லைட்டா கிழிஞ்சிருக்கும். இப்ப இவங்களுமே யார் இங்க கொலை பண்ணிட்டு போனது அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு இடமா செக் பண்ணி பாக்குறாங்க. அப்பதான் ஒரு ஷர்ட் மாட்டி இருக்கிறது தெரியுது. இந்த ஷர்ட் தானே ஹீரோ போட்டிருந்தான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப ஹீரோவும் காம்பவுண்ட் சவர்லாம் எகிரி குதிச்சு வெளியே வந்துடுறாரு. அப்போ ஒரு கார்ல ஒரு சின்ன பையன் இருக்கான். இந்த காரை வேணா எடுத்துட்டு கிளம்புங்கன்ற மாதிரிலாம் சொல்றான். சரி எடுத்துட்டு கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி இவருமே காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. இந்த கார்ல தான் இவர் தப்பிக்கிறாரு அப்படின்றத போலீஸுங்க பாத்துறாங்க. இந்த காரை பத்தின இன்ஃபர்மேஷன்லாம் மத்தவங்களுக்கு இவங்க கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி ஹீரோவோட மாமியாரை காட்டுறாங்க. இப்ப பொண்ணோட பாடியை கொண்டு போறாங்கல்ல, அதெல்லாம் இவங்க பயங்கர வருத்தமா பார்த்துட்டு இருக்காங்க. தம்பி தான் ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோ அனிந்தாவை கொலை பண்ணிட்டு போயிட்டாரு பாத்தீங்களா, அதை பத்தி இப்ப ஃப்ரெண்டான ராகுல் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. என்ன சொல்றீங்கன்ற மாதிரி ராகுல் ஆச்சரியப்படுறாரு. நான் அந்த இடத்துக்கு கிளம்பி வரேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. பக்கத்துல இருக்க ஒய்ஃபும் என்னாச்சுன்ற மாதிரி கேக்குறாங்க. இந்த மாதிரி அனிந்தாவா அவன் சாவடிச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சோமன் அப்படிலாம் பண்ணிருக்க மாட்டான்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அவன் தான் பண்ணிருக்கான், நான் கன்ஃபார்ம் பண்றதுக்கு போனோன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப போலீஸுங்க யோசிக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இந்த இறந்து போன அனிந்தா அடிக்கடி ரிக்கியா கிட்ட பேசியிருக்கான். ரெண்டு பேருமே என்ன பேசியிருப்பாங்களா இருக்கும், எதுக்காக ஹீரோ வந்து இவனை சாவடிச்சுட்டு போயிருக்கான், ஒரே குழப்பமா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி நமக்கு இந்த ரஞ்சினியை காட்டுறாங்க. ராகுலோட ஒய்ஃபை காட்டுறாங்க. ராகுலோட ஒய்ஃப்க்கு இப்ப ஹீரோ கால் பண்ணிட்டாரு. உன்னை பத்தி என்னென்னமோ சொல்றாங்களே, என்ன நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கேக்குறாங்க. சத்தியமா அனிந்தாவை நான் கொலை பண்ணல, பேசுறதுக்காக தான் போனேன். பானுன்னு ஒரு அங்கிள் தான் கொலை பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. பானுவா, அவர் யாருன்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. நான் இதுக்கு முன்னாடி ஒரு ஹாஸ்டல்ல இருந்தேன்ல, அங்கதான் அவர் பழக்கம்ன்ற மாதிரி சொல்றாரு. இறந்து போன அனிதா கிட்ட ஏதாவது கிடைக்குமான்ற மாதிரி இவங்க தேடி பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் ஒரு ஸ்லிப் மாதிரி உங்களுக்கு கிடைக்குது. என்ன ஸ்லிப்ன்ற மாதிரி பாக்குறாங்க. டாக்டர் ஹரிகரன் அப்படின்ற ஒருத்தர் தான் ஸ்லிப்பை தந்திருக்காரு. டாக்டர் ஹரிகரனா, அவர் யாருன்ற மாதிரிலாம் இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்பதான் ராகுல் இந்த இடத்துக்கு வராரு. ராகுல் கிட்ட டாக்டரை பத்தி கேக்குறாங்க. எனக்கு தெரியலன்னு சொல்றாரு. சோமன் ஒரு கார்ல டிராவல் பண்றாருல, அந்த கார்ல ஒரு சின்ன பையனும் இருப்பான். அந்த சின்ன பையன் என்ன சொல்றானா, உன் ஷர்ட் முழுக்க ரத்தமா இருக்கு பாரு, என்ன மாதிரி நீயும் கவர் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி துணியை கழட்டி தரதுக்காக வரான். இல்ல இல்ல பரவாயில்லன்ற மாதிரி இவருமே சொல்லிட்டாரு. ஆமா நீ யாருன்ற மாதிரி இந்த சின்ன பையன் கிட்ட கேக்குறாரு. நீ ஒரு தப்பு பண்ணி ஓடிட்டு இருக்க மாதிரி நானும் தான் ஓடிட்டு இருக்கன்ற மாதிரி அந்த சின்ன பையன் சொல்றான். இந்த சின்ன பையன் என்ன தப்பு பண்ணான்றது நமக்கு தெரியல. இந்த வயசுல என்னடா தப்பு பண்ணன்ற மாதிரி இவரும் கேக்குறாரு. இப்போ ஒரு கடையில இவர் தண்ணி குடிக்கலாம்னு நினைக்கிறாரு. இவர் இறங்கி போறாருல, இதை வச்சு கவர் பண்ணிட்டு போன்ற மாதிரி அந்த சின்ன பையன் சொல்றான். சரின்ற மாதிரி இவருமே அந்த பையன் கிட்ட இருந்து துணியை வாங்கிடுறாரு. அப்பதான் இந்த பையன் இருக்கான்ல, அந்த அங்கிள் பானு போறத பாக்குறான். அந்த அங்கிள் போறாரு அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ கிட்ட சொல்றான். ஹீரோவும் அவர் டாக்ஸில போயிட்டு இருக்கிறத கவனிக்கிறாரு. அங்கிள் பானுவை பத்தி உனக்கு எப்படி தெரியும்ன்ற மாதிரி இந்த பையன் கிட்ட கேக்குறாரு. உனக்கு முன்னாடி அந்த பில்டிங்கை விட்டு இவர் தான் ஓடி வந்து கிளம்பினாரு, அதை வச்சுதான் எனக்கு தெரியும்ன்ற மாதிரி சொல்றான். இப்போ போலீஸுங்க ஹீரோவோட மாமியாரை பார்த்து பேசுறதுக்காக வந்திருக்காங்க. அனிந்தாவை ஹீரோ சாவடிச்சுட்டு போயிருக்காருல, அதை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. என் மருமகன் அப்படி பண்ணிருக்க மாட்டான், நீங்க பாத்தீங்களான்ற மாதிரி கேக்குறாங்க. நாங்க பார்க்கல, ஆனா ஓடி போகும்போது அவனோட ட்ரெஸ் ஒரு இடத்துல மாட்டி இருக்கு, இந்த ட்ரெஸ் தான் அவன் போட்டிருந்தான் அப்படின்ற மாதிரி இவரும் துணியை காட்டுறாரு. ஆக்சுவலா இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் தான் மாப்பிள்ள போட்டிருந்தாரு அப்படின்றது இவங்க
இவங்களுக்குமே புரியுது. அனிதாவை எதுக்காக கொன்னான்னு தெரியல அப்படின்ற மாதிரி போலீஸ் சொல்றாரு. இப்ப மாமியாரோட மைண்டுக்குள்ள சில விஷயங்கள் ஓடிட்டு இருக்கு. உங்களுக்கு எதிர சோமன் இருக்கானா அப்படின்ற மாதிரி அவர் வேகமா காலை கட் பண்ணிருப்பாரு. அவன் எதுக்கு சோமனை பார்த்து பயந்தான், ஏதோ தப்பு இருக்கு போல, நம்ம மாப்பிள்ளை கெட்டவர் போல அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு மட்டும் எதுக்காக இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்ற மாதிரி ஹீரோ ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காரு. என்ன குழந்தை மாதிரி அழுதுட்டு இருக்க, நான் அழுதாலாவது ஒரு நியாயம் இருக்கு, நீ தான் வளர்ந்துட்டல, எதுக்காக அழுதுட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அந்த சின்ன பையன் பேசிட்டு இருக்கான். இப்ப இவர் இருக்காரு பாத்தீங்களா, அந்த அங்கிள் பானுவை கவனிச்சிடுறாரு. பானு எங்கேயும் வரல, அந்த ஹாஸ்டலுக்கு தான் திரும்பி வந்திருக்காரு போல. என் ஃப்ரெண்ட கொலை பண்ண இந்த பானுவை விட மாட்டேன், ஒரு கையை பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இவருமே காரை விட்டு இறங்கி வேகமா உள்ள வந்துட்டு இருக்காரு. அப்ப ஓனர் இருக்காருல, நீ என்ன போற வர, இங்க இருக்க போறியா இல்லையான்ற மாதிரிலாம் ஓனர் கேட்கிறாரு. அதை இவர் கண்டுக்காம நேரா இவரோட ரூம் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாரு. அப்படி வரும்போது பானு அந்த இடத்துக்குள்ள தான் இருக்காருன்னு தெரிய வருது. இப்ப பானு கதவை திறந்தோன்னு இவரை அட்டாக் பண்றாரு. டே மச்சான், அட்டாக்லாம் பண்ணாத, நிறுத்துன்ற மாதிரி ருத்ரா கண்ட்ரோல் பண்றாரு. ஆனா இவர் கேட்கிற மாதிரியே தெரியல. உன்னை விட மாட்டேன் பானுன்ற மாதிரி கழுத்தெல்லாம் நெரிக்கிறாரு. பானுவும் விடு விடுன்ற மாதிரி கெஞ்சுறாரு. ஆனா இவர் கழுத்தை நெரிச்சதுல ஒரு ஸ்டேஜ்ல பானு இறந்து போயிடுறாரு. இப்ப செக் பண்ண ருத்ராவும் இவன் இறந்து போயிட்டான்ற மாதிரி சொல்றாரு. எதுக்காக அவசரப்பட்டு இவனை சாவடிச்ச, இவன் உனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் இப்படி பண்ணான்ற மாதிரி சொல்றாரு. இது எனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக பண்ணானா அப்படின்ற மாதிரி ஹீரோ புரியாத மாதிரி கேக்குறாரு. அந்த அனிதாக்கும் உன்னோட ஒய்ஃபுக்கும் அஃபேர் போயிருக்கு, அது தெரிஞ்சு நீ தான் ஒய்ஃபை கொலை பண்ணிருக்க, அனிதா உன்னை மாட்டி விடலாம்னு நினைச்சான், அதுல இருந்து காப்பாத்துறதுக்காக தான் இப்படி பண்ணிருக்காருன்ற மாதிரிலாம் ருத்ரா சொல்றான். ஆனா ஹீரோ இந்த விஷயத்தை நம்ப மாட்டாரு. அதே சமயம் போலீஸுங்க இருக்காங்கல்ல, காரை ட்ராக் பண்ணி இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அப்ப இங்க இருக்கிற இடத்துக்கு தான் வந்திருக்கான் போல அப்படின்ற மாதிரி வேகமா உள்ள செக் பண்றதுக்காக வராங்க. என் ஒய்ஃபுக்கும் அனிதாக்கும் நடுவுல எதுவுமே இருந்திருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ சப்போர்ட்டிவா பேசுறாரு. அப்புறம் எதுக்காக நான் மணிக்கணக்கா ரெண்டு பேருமே போன்ல பேசினாங்க, ரெண்டு அஃபேர் போச்சு, நீ கொலை பண்ணிருக்க, அதை நீயே மறந்திருக்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப போலீஸுங்க இந்த பேர்ல யாராவது இருக்காங்களான்ற மாதிரி விசாரிக்கிறாங்க. ஆமா சார், மேல போனதுல இருந்து பானு பானுன்னு கத்திட்டு இருக்கான், போங்கன்ற மாதிரி ஓனரும் சொல்றாரு. இவங்களுமே மேல வந்து கதவை தட்டுறாங்க. ஐயோ போலீஸுங்க வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே பயந்துட்டு இருக்காங்க. பானுவை வேற நான் சாவடிச்சிட்டேனே அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ருத்ரா என்ன சொல்றாருன்னா, ஃபீல் பண்றதுக்குலாம் இப்ப நேரம் இல்ல, நம்ம முதல்ல இங்க இருந்து கிளம்பணும், போலீஸ் கிட்ட மாட்டக்கூடாதுன்றதுக்காக வேற ஒரு கதவு மூலியமா இங்க இருந்து இவரை கூட்டு போக ஆரம்பிக்கிறாரு. போலீஸுங்களும் தப்புச்சிட்டாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க, துரத்தலாம் ஆரம்பிக்கிறாங்க. ஆனா போலீஸ்க்கு ஆட்டம் காமிச்சு இவங்க தப்பிச்சிடுறாங்க. இந்த நேரத்துல யார் உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறியோ அவங்களுக்கு கால் பண்ணுன்ற மாதிரி ருத்ரா போனை தராரு. இவர் இருக்காரு பாத்தீங்களா, ரஞ்சினிக்கு கால் பண்றாரு. ரஞ்சினி, இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில நான் மாட்டிருக்கேன், நான் எந்த தப்புமே பண்ண மாதிரி எனக்கு தெரியல, ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுன்ற மாதிரி கேக்குறாரு. கண்டிப்பா நான் பண்றேன், என்னோட கெஸ்ட் ஹவுஸை பத்தி உனக்கு தெரியும்ல, அந்த இடத்துக்கு வந்துருன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ருத்ரா போனை வாங்கி பேச ஆரம்பிக்கிறாரு. கவலைப்படாதீங்க சிஸ்டர், அந்த இடத்துக்கு இவனை கூட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. நான் என் ஹஸ்பண்டை சமாளிச்சுட்டு வந்துடுறேன், நீயும் அந்த இடத்துக்கு வந்துருன்ற மாதிரி சொல்றாங்க. சரின்ற மாதிரிலாம் அந்த சைடுல ஹீரோ ஏத்துக்கிறாரு. இப்ப இவங்களுமே அந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு கிளம்பி போலாம்னு நினைக்கிறாங்க. அப்போன்னு பார்த்தா ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து கால் வருது, அதாவது ராகுல் கிட்ட இருந்து கால் வருது. என்ன இன்னும் வீட்டுக்கு வராம இருக்கன்ற மாதிரி ராகுல் கேக்குறாரு. இல்லங்க, எனக்கு ஆபீஸ்ல ஒரு வேலை வந்துருச்சு, இன்னைக்கு நைட்டு நான் வீட்டுக்கு வர மாட்டேன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சரி ஓகேன்ற மாதிரி இவருமே ஏத்துக்கிறாரு. இவங்க ரெண்டு பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப்பே ஸ்மூத்தா போலல, ஒருவேளை வைஃப் நம்மள சீட் பண்றாளா அப்படின்ற மாதிரிலாம் ராகுல் இந்த இடத்துல யோசிக்கிறாரு. உங்க பொண்ணையும் கண்டிப்பா சோமன் தான் கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி போலீஸுங்க சொல்றாங்க. இப்ப மாமியாருக்கும் பொண்ணை ஒருவேளை மாப்பிள்ள தான் கொலை பண்ணிருப்பாரான்ற மாதிரி தோண ஆரம்பிக்குது. அதே மாதிரி இவங்களோட தம்பி இருக்கார்ல, சீக்கிரமா அவனை புடிங்க அப்படின்ற மாதிரிலாம் கோவமா சொல்றாரு. ஹீரோவும் ரஞ்சினி சொன்ன மாதிரியே அவங்களோட இடத்துக்கு வந்துடுறாரு. இவர் ரொம்ப அலைஞ்சதுனால டயர்ட்ல இருப்பாரு. இப்ப சாஞ்ச மாதிரி படுத்துட்டு இருக்காரு. ரஞ்சினிக்கு இவர் மேல ஒரு கண்ணு இருக்கு போல, லைட்டா இவரை டச் பண்ற மாதிரி நெருங்கி வந்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து அவர் கண்ணை திறந்துடுறாரு. ஹெல்ப் பண்றதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டாரு. உனக்கு சேஞ்ச் பண்றதுக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு வரேன்ற மாதிரி இவங்க தள்ளி போயிடுறாங்க. இப்ப இவர் ருத்ராக்கு கால் பண்ணி பேசுறாரு. ருத்ரா, இங்க நான் சேஃபா தான் இருக்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்துல அவங்க மாத்துறதுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துடுறாங்க. ரூம்ல போய் மாத்திக்கோன்னு சொல்றாங்க. ரஞ்சினி, உண்மையிலேயே நான் எந்த ஒரு தப்பும் பண்ணலன்னு சொல்லிட்டாரு. உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்குன்ற மாதிரி ரஞ்சினி சொல்றாங்க. இவரன் ட்ரெஸ் மாத்துறதுக்காக உள்ள போயிட்டு இருக்காரு. இவங்களுமே அந்த கேப்ல போனை எடுத்து பார்த்தா என்னன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆனா சட்டுன்னு அவர் திரும்பி வந்து போனையும் எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாரு. கொஞ்ச நேரத்துல அவர் ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு சோஃபால படுத்து தூங்கிட்டு இருக்காரு. இவங்க எழுப்பலாம் நினைக்கிறாங்க. சரி எழுப்ப வேணாம், ரெஸ்ட் எடுக்கட்டும்ன்ற மாதிரி விடுறாங்க. இப்ப போனை பாக்குறாங்க. இப்ப போனை எடுத்தா என்னன்ற மாதிரி போனை எடுத்துக்கிறாங்க. எதுக்காக இவரோட போனை எடுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்றது கிளியரா தெரியல. இப்ப படுத்துட்டு இருக்க ஹீரோக்கு ஒரு கனவு வர மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஒய்ஃப் கூட ரொமான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப ஒய்ஃப் இருக்காங்க பாத்தீங்களா, இவரை விட்டு தள்ளி ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஓடினவங்கள துரத்திக்கிட்டே இவரும் வந்துட்டு இருக்காரு. ஆனா ஒய்ஃப் திடீர்னு காணாம போயிடுறாங்க. இப்ப அங்க ஒருத்தர் வேலை பார்த்துட்டு இருக்காரு. என் ஒய்ஃப் இந்த வழியா வந்தாலா
தெரியாதா அப்படின்ற மாதிரி அந்த வேலை பார்த்துட்டு இருக்க நபர்கிட்ட கேக்குறாரு. பார்த்தா அது அங்கிள் பானுவா இருக்கும். எதுக்காக என்ன கொலை பண்ணன்னு கேக்குறாரு. அங்கிள் சாரின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. ஆனா அங்கிள் பானு இருக்காருல்ல, இவர் அட்டாக் பண்ற மாதிரி நெருங்கி வந்துட்டு இருக்காரு. இவர் பயத்துல பொத்துன்னு கீழெல்லாம் விழுந்துடுறாரு. அப்பதான் இவரோட கண்ணுக்கு அந்த சின்ன பையன் தெரிய ஆரம்பிக்கிறான். அந்த அங்கிள் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காரு, இந்த சின்ன பையன் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கான். இவருமே காதெல்லாம் மூடிட்டு இருக்காரு. இது எல்லாம் இவருக்கு வந்த கனவா இருக்கும். சட்டுன்னு கனவுல இருந்து இவர் முடிக்கிறாரு. தண்ணி குடிக்கலான்னு பார்த்தா பக்கத்துல தண்ணி இல்ல. சரி டேபிள் கிட்ட போய் குடிக்கலான்ற மாதிரி டேபிளுக்கு பக்கத்துல வந்து குடிக்கிறாரு. அப்பதான் இவங்க ரூம்ல யார்கிட்டயோ போன்ல பேசிட்டு இருக்கிறத கவனிக்கிறாரு. அவன் இங்கதான் இருக்கான், நீங்க சீக்கிரமா கிளம்பி வாங்கன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அடி பாவி, நல்லவ மாதிரி நடிச்சு என்ன மாட்ட வைக்க பாக்குறியான்ற மாதிரி இவருமே யோசிக்கிறாரு. இப்ப இவரோட போனை எடுத்துட்டு சைலண்டா இந்த இடத்தை விட்டு இவர் கிளம்பி வெளியே வந்துடுறாரு. இந்த கெஸ்ட் ஹவுஸ் வாசல் இருக்கும்ல, அந்த இடத்துக்கு தான் வந்திருக்காரு. அப்படி வந்தவர் உடனே ருத்ராக்கு கால் பண்ணிட்டாரு. மச்சான், இவன் என்ன மாட்டி விடுறதுக்கு முடிவு பண்ணிட்டாரா, ஏதாவது பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி நீ அங்கேயே வெயிட் பண்ணு, நான் பிக்கப் பண்ண வரேன்னு சொல்றாரு. இப்பதான் இந்த இடத்துக்கு ஒரு கார் வருது. இந்த காரை எங்கேயோ பார்த்திருக்குமேன்ற மாதிரி ஹீரோ கவனிச்சிட்டு இருக்காரு. காரை விட்டு இறங்குறது யார் தெரியுமா? இவரோட ஒய்ஃப் கம்பெனி பாஸா தான் இருப்பாரு. அதாவது மேனேஜர் மாதிரி ஒரு நபர் இருந்தார்ல, அவர் தான் காரை விட்டு இறங்குறாரு. இவர் எதுக்காக கால் பண்ணி வர வச்சிருக்கா, இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன போகுது அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் இங்க இருக்க கூடாது, கிளம்பிடணும் அப்படின்ற மாதிரி கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்ப வந்த மேனேஜர் இருக்காருல்ல, அவன் எங்கன்ற மாதிரி கேக்குறாரு. இந்த இடத்துல தான் இருந்தான், திடீர்னு காணாம போயிட்டான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்குள்ள காணாம போயிட்டானா அப்படின்ற மாதிரி இவருமே யோசிக்கிறாரு. இப்ப ஹீரோ இருக்காருல்ல, யாராவது லிஃப்ட் தந்தா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி போற வர வண்டி எல்லாம் நிறுத்தி லிஃப்ட் கேட்டுட்டு இருக்காரு. அவன் ரொம்ப தூரம் போயிருக்க முடியாது, அவனை எப்படியாவது நம்ம கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி இவங்களுமே கார்ல தேட ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயம் ரஷ்யா அந்த வழியா வந்துட்டு இருப்பாங்க. என் கார்ல ஏறுன்ற மாதிரிலாம் இவரை கூப்பிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. என் ஃப்ரெண்டு ரஞ்சினி கூப்பிட்டதுக்காக வீட்டுக்கு வந்தேன், ஆனா அவ என்ன பண்ணானா என்னோட ஒய்ஃப் மேனேஜரை வர வச்சிட்டா. நீ என்னோட ஒய்ஃப் கூட தான் வேலை பார்த்தியா, மேனேஜரை பத்தி உனக்கு தெரியுமான்ற மாதிரி கேக்குறாரு. உன் ஒய்ஃப் கூட வேலை பார்த்தேன்னு சொல்ல முடியாது, நானும் மேனேஜரும் ரொம்ப நெருக்கம், அவர் கூட நான் ஒண்ணு மண்ணாலாம் இருந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இந்த ரஷ்யாவை பாலியலா யூஸ் பண்றாருன்னா நம்ம ஒய்ஃபையும் பாலியலா யூஸ் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கோ அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ யோசிச்சுட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி அந்த மேனேஜரையும் ரஞ்சினியும் நமக்கு காட்டுறாங்க. எப்படியாவது கண்டுபிடிச்சாகணும்ன்ற மாதிரி தேடிட்டு இருக்காங்க. பேசாம நம்ம போலீஸ் கிட்ட போயிட்டா என்னன்ற மாதிரி ரஞ்சினி கேக்குறாங்க. இல்ல நம்மளே கண்டுபிடிச்சு பண்ண வேண்டிய விஷயத்த பண்ணலான்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. எதுக்காக கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாருன்னு தெரியல. அப்படியே கட் பண்ணி ரஷ்யாவை நமக்கு காட்டுறாங்க. இப்ப ரஷ்யா ஒரு கோயில் முன்னாடி காரை நிறுத்திடுறாங்க. உனக்காக நான் பிரேயர் பண்ணிட்டு வந்துடுறேன்ற மாதிரி கோயிலுக்குள்ள இவங்க போயிடுறாங்க. இவருமே திரும்பி வரட்டோன்ற மாதிரிலாம் வாசல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்பன்னு பத்தி இவரோட முதுகுல யாரோ கைய வைக்கிறாங்க. திரும்பி பார்த்தா ஒரு டாக்டர் தான் நின்னுட்டு இருக்காரு. என் பேரு ஹரிஹரன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த அனிதா சாவறதுக்கு முன்னாடி ஹரிஹரன் சொல்றதுக்கு ட்ரை பண்ணிருப்பாரு. அதெல்லாம் ஹீரோவோட மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. அப்ப அந்த ஹரிஹரன் தான் இவரா அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. இப்ப டாக்டர் சில விஷயங்களை சொல்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. உன்னோட ஒய்ஃப் உன்னை விட்டு பிரியணும்னு முடிவு பண்ணா, நீ மென்டலா பாதிக்கப்பட்டுட்டேன்னு எல்லாரையும் நம்ப வைக்கணும்னு நினைச்சா. காரணம் உன்னோட ஒய்ஃபுக்கும் அந்த அனிதாக்கும் அஃபேர் போச்சு. அதனால தான் மென்டலா நீ பாதிக்கப்பட்டுட்டேன்னு எல்லாரையும் நம்ப வைக்கிறதுக்காக என்கிட்ட வந்தா. நான் அதுக்கேற்ற ரிப்போர்ட் எல்லாம் ரெடி பண்ணி தந்தன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இதை கேட்கிற ஹீரோ இருக்காருல்ல, என் ஒய்ஃப் அப்படிலாம் பண்ணிருக்க மாட்டா, என் ஒய்ஃபை பத்தி தப்பா பேசாதன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நான் சொல்றது கேளு, நான் சொல்றது உண்மைன்ற மாதிரி டாக்டர் சொல்லிட்டாரு. ஆனா இவர் ஏத்துக்காம டாக்டரை போட்டு அடிக்கிறாரு. இதனால டாக்டர் இருக்காருல்ல, பயந்து இங்க இருந்து வேகமா ஓட ஆரம்பிக்கிறாரு. டாக்டரை பிடிக்கலான்னு பாக்குறதுக்குள்ள டாக்டர் ஒரு டாக்ஸில ஏறி இங்க இருந்து தப்பிச்சிடுறாரு. இறந்து போன அனிதா கிட்ட டாக்டர் ஹரிச்சரன் ஒரு பேப்பர் இருந்தது பாத்தீங்களா, அதை பத்தி இந்த ரஞ்சினிக்கு தெரியுது. பேசாம அந்த டாக்டரை பார்த்து பேசினா என்னன்ற மாதிரி ரெண்டு பேருமே அங்க கிளம்புறாங்க. இப்ப ஹீரோ இருக்காருல, ருத்ராக்கு கால் பண்ணி பேசுறாரு. அனிதா சாவறதுக்கு முன்னாடி டாக்டர் ஹரிச்சரன் சொன்ன மாதிரி எனக்கு தெரிஞ்சது, அந்த டாக்டர் என்கிட்ட வந்து பேசினாரு, அந்த டாக்டரோட அட்ரஸ் மட்டும் கண்டுபிடிச்சு தான்ற மாதிரிலாம் கேக்குறாரு. சரி நான் கண்டுபிடிச்சு சொல்றேன், நீ முதல்ல கிளம்பு, நானும் பின்னாடியே வந்துடுறேன்ற மாதிரி ருத்ரா சொல்லிட்டாரு. அவர் அட்ரஸ் சொன்னார்ல, அது மூலியமா ஹீரோவா அந்த இடத்துக்கு வராரு. பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த இடமே பரபரப்பா இருக்கு. என்ன இந்த இடமே பரபரப்பா இருக்குன்ற மாதிரி இவர் பார்த்துட்டு இருக்காரு. அப்ப யாரோ இவரோட கையை பிடிக்கிறாங்க. கையை பிடிக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா ருத்ரா தான். இப்ப ருத்ரா இருக்காருல, அவர்கிட்ட இருந்து ரிப்போர்ட்டை நான் எடுத்துட்டேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. வா கொஞ்சம் தள்ளி போயிடலாம் அப்படின்ற மாதிரி பக்கத்துல இருக்க ஒரு பில்டிங்க்கு கூட்டு வந்துடுறாரு. உன் ஒய்ஃபுக்கும் அனிதாக்கும் அஃபேர் போறதா நான் சொன்ன பத்தியா, அது உறுதியாயிருச்சு. ஏன்னா ரெண்டு பேருமே இந்த டாக்டர் கூட சேர்ந்து உன்னை முட்டாளாக்குறதுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க, நீயே ரிப்போர்ட் எல்லாம் படிச்சு பாருன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா ஹீரோ இருக்காருல, இதை நம்ப மாட்டாரு. அந்த ரிப்போர்ட் எல்லாத்தையும் தூக்கி விசிறிடுறாரு. என் ஒய்ஃப் கண்டிப்பா என்ன சீட் பண்ணிருக்க மாட்டா அப்படின்ற மாதிரி உறுதியா சொல்லிட்டாரு. அந்த ரஷ்யா உன்னை நம்பாதன்னு சொன்னா அது உண்மைதான், இதுக்கப்புறம் நான் உன்னை நம்ப மாட்டேன்ற மாதிரி ஹீரோ வேகமா இங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப ஹீரோவும் இங்க என்னதான் நடக்குது அப்படின்றத தள்ளி இருந்து கவனிச்சிட்டு இருக்காரு. ஒரு காருக்கு பின்னாடி இருந்து கவனிச்சிட்டு இருக்காரு. இங்க எதுக்காக கூட்டம் சேர்ந்திருக்குன்னா, டாக்டரோட மண்டையிலேயே அடிச்சுட்டு யாரோ ஃபைல தூக்கிட்டு போயிருக்காங்க. ருத்ரா தான் இந்த விஷயத்தை பண்ணிருப்பாரு. இப்ப டாக்டர் தலையில கைய வச்சிட்டே வராரு. இவர் தான் டாக்டர் ஹரிச்சரனா இருப்பாரு. இவர் தான் டாக்டர் ஹரிச்சரன்னா நம்ம கிட்ட பேசினது யாருன்ற மாதிரிலாம் லாங்ல இருந்து பார்த்துட்டு இருக்க ஹீரோ பயங்கரமா ஷாக் ஆகுறாரு.
இந்த டாக்டர் கிட்ட அடிச்சவனை பாத்தீங்களான்னு கேக்குறாங்க. இல்ல, பின்னாடி இருந்து அடிச்சான், நான் பாக்கலன்னு சொல்லிட்டாரு. இப்ப டாக்டரை ட்ரீட்மெண்ட்டுக்காக கூட்டு போறாங்க. அந்த சமயம் பார்த்து ஹீரோவோட முதுகுல யாரோ கைய வைக்கிறாங்க. திரும்பி பார்த்தா இவர்கிட்ட பேசின டாக்டர் தான் நிக்கிறாரு. அவர் தான் உண்மையான டாக்டர் ஹரிச்சரன்னா நீ யாரு, என்ன மேனிபுலேட் பண்றதுக்காக அந்த மாதிரி பேசினியா, உண்மையை சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இந்த டாக்டர் இல்லன்னு சொல்றாரு. ஆனா ஹீரோ தள்ளி விட்டு ஓட ஆரம்பிக்கிறாரு. இந்த சமயம் இவங்க ரெண்டு பேருமே டாக்டரை பாக்குறதுக்காக வராங்க. இந்த இடமே கூட்டமா இருக்கிறதுனால சைலண்டா கிளம்ப பாக்குறாங்க. ஆனா போலீஸ் கவனிச்சிடுறாரு. நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்றீங்க, உங்க ஹஸ்பண்ட் கூட வராம இவர் கூட எதுக்காக வந்திருக்கீங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. உள்ள வாங்க பேசணும்ன்ற மாதிரி உங்களை கூப்பிட்டு நடக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப இவங்க நடந்து போயிட்டு இருக்கும் போது கரெக்டா ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து கால் வருது. ஹஸ்பண்ட் கிட்ட இவங்க போய் சொல்லிட்டு தானே வந்திருக்காங்க, ஹஸ்பண்ட் எங்க இருக்குன்னு கேட்கும் போது இவங்க என்னென்னமோ சொல்லி சமாளிச்சிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து கூட்டு போற போலீஸ் இவங்க ரெண்டு பேரோட பேரையும் சொல்லி வாங்கன்னு சொல்லிட்டாரு. இது ஹஸ்பண்ட் கவனிச்சிடுறாரு. நீ எதுக்காக அந்த மேனேஜர் கூட சுத்திட்டு இருக்கன்ற மாதிரி கேக்குறாரு. நான் உடனே வரன்ற மாதிரிலாம் இந்த இடத்துல கோவப்பட்டு இருக்காரு. நீங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி எதுக்காக டாக்டரை பாக்குறதுக்காக வந்தீங்க, உங்களுக்குள்ள என்ன சம்பந்தம் அப்படின்ற மாதிரி போலீஸ் கேக்குறாரு. இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ பழக்கம் போயிட்டு இருக்கு, ஹஸ்பண்டுக்கு தெரியாம பழகிட்டு இருக்கிறதா போலீஸ் சந்தேகப்படுற மாதிரிலாம் கேள்வி கேக்குறாரு. இதெல்லாம் பொறுத்து பொறுத்து போயிட்டு இருக்க ரஞ்சினி இருக்காங்கல்ல, இதுக்கு மேல என்னால பொறுக்க முடியாது, நான் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லதான் போறேன்ற மாதிரி சொல்றாங்க. மேனேஜர் வேணான்னு சொல்றாரு. அதை மீறியே இவங்க சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ ரஞ்சினி கால் பண்ணி பேசினார் பாத்தீங்களா, அப்ப போனை வாங்கி நடுவுல ருத்ராவும் பேசியிருப்பாரு. சிஸ்டர் நான் கூட்டு வந்து விடுறேன்ற மாதிரி பேசியிருப்பாரு. ஆனா உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு விஷயத்தையும் ஹீரோ தான் பேசினாரு. எதுக்காக ரெண்டு மாதிரி பேசினாருன்னு எனக்கு குழப்பமா இருந்தது. வீட்டுல இருக்கும் போது போன் எடுத்து செக் பண்ண பார்த்தா ஹீரோ அவருக்கே தான் கால் பண்ணிருக்காரு. ருத்ரான்னு ஒரு கேரக்டரே இல்லன்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்கிற போலீஸால நம்ப முடியல. என்ன ரெண்டு பேருமே ஏமாத்த பாக்குறீங்களா, அவருக்கு மனநல பாதிப்பு தான் இருக்கு அப்படின்னு காப்பாத்த பாக்குறீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. இல்ல நான் சொல்றது உண்மைதான், அவனுக்கு உண்மையிலேயே மல்டிபிள் பர்சனாலிட்டி ப்ராப்ளம் இருக்கு, இப்பதான் எனக்கே தெரிய வந்தது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்ப ஹீரோ இருக்கார்ல, அந்த டாக்டரை விட்டு ஓடி வந்திருப்பாரு. இப்போ ஒரு டாக்ஸி பிடிச்சி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ருத்ரா நில்லுன்னு சொல்றாரு. ஆனா ருத்ராவை கண்டுக்காம இவரன் டாக்ஸில ஏறி கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்பதான் டாக்ஸி ஓட்டுறது யாருன்னு பாக்குறாரு. பார்த்தா அந்த அங்கிள் பானு தான் டாக்ஸியை ஓட்டிட்டு இருக்காரு. இவர் தான் செத்து போயிட்டார்ல, இவர் எப்படி டாக்ஸியை ஓட்டுறாரு அப்படின்ற மாதிரி ஹீரோ பயப்படுறாரு. நீங்க எப்படி திரும்பி வந்தீங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இவங்க ரெண்டு பேருமே சொல்லதான் இந்த போலீஸ்க்கு வேற ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. ஆக்சுவலா அங்கிள் பானுன்னு ஒருத்தர் உண்மையில கிடையவே கிடையாது. இவங்க செக் பண்றதுக்காக போகும்போது அங்கிள் பானுன்னு கத்திட்டு இருக்கான். ஆனா அங்கிள் பானுன்னு யாருமே இங்க வேலை பார்க்கலன்னு ஓனர் சொல்லியிருப்பாரு. அது இப்பதான் இவரோட மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. ஆக்சுவலா அங்கிள் பானுவை நெரிச்ச மாதிரி இவர் நினைச்சாரு பாத்தீங்களா, அங்கிள் பானு அங்க இருந்திருக்கவே மாட்டாரு. அதே மாதிரி தடுக்கிற மாதிரிலாம் ருத்ரா வந்தார்ல, அவர் தடுத்திருக்கலாம் மாட்டாரு. மூணு கேரக்டரும் இவர் தான் பண்ணிருப்பாரு. வைஃப் ஹீரோவை இந்த டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிருக்கலாம், இந்த டாக்டருக்கு ஏதாவது தெரியும்ன்றதுக்காக தான் வந்தோன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அப்ப டாக்டருக்கு ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சு இங்க கூட்டு வந்துடுறாங்க. ஹீரோவை கூட்டு வந்தாங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. ஹீரோவை கூட்டு வரல, ஆனா ஹீரோவோட கண்டிஷனை பத்தி எனக்கு புரிய வச்சாங்க, நானும் தெளிவா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. ஒரு சமயம் ஹீரோ நல்லா இருக்காரு, இன்னொரு சமயம் கோவமா மாறிடுறாரு அப்படின்ற மாதிரி இவங்க அயன் கிட்ட ஃபங்க்ஷன்ல வச்சு பேசினாங்க பாத்தீங்களா, இதெல்லாம் மனசுல வச்சுதான் பேசியிருப்பாங்க. ஹஸ்பண்ட் கூடியே இருக்கிறதுனால அவர் மாறுறது இவங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கும். அனிந்தாவை இவங்க கொஞ்சம் ஃப்ரெண்ட் மாதிரி பாப்பாங்க. அனிந்தா கிட்ட இந்த விஷயத்தை பத்தி எல்லாம் ஷேர் பண்ணிருப்பாங்க. சோ டாக்டர் ரெண்டு பேர்கிட்டயும் பேசியிருப்பாரு. ஒரு பர்டிகுலர் நாள் இந்த இடத்துக்கு கூட்டுவாங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதுக்குள்ளதான் ஒய்ஃப் இறந்து போயிருக்காங்க. இந்த மேனேஜருக்கு ஏற்கனவே இதை பத்தி எல்லாம் தெரிஞ்சிருக்கு போல. எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்ற மாதிரி போலீஸ் கேக்குறாரு. இந்த மேனேஜரும் நடந்த விஷயத்த சொல்றாரு. ஆக்சுவலா ஒய்ஃபை பிக்கப் பண்றதுக்காக அந்த ஆபீஸ்க்கு அடிக்கடி வருவார் போல. அந்த மாதிரி ஒரு வாட்டி வந்தவர் இந்த மேனேஜர் கிட்ட செடியூஸ் பண்ற மாதிரிலாம் பேசியிருப்பாரு. இந்த மேனேஜர் கேவா தான் இருப்பாரு, இவனும் கே போல அப்படின்ற மாதிரி ரொமான்ஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. காரணம் என்ன தெரியுமா, ருத்ரா கே தானே, இவர் ருத்ராவா அந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. அதனால தான் மேனேஜர் கூட ஒண்ணு மண்ணா இருந்திருப்பாரு. ஒரு நாள் என் கூட ஆடா ஒன்னா இருப்பான், ஆனா இன்னொரு நாள் ரொம்ப சாஃப்டா மாறி இருப்பான் அப்படின்ற மாதிரி மேனேஜர் சொல்லிட்டாரு. ஆக்சுவலா ரசியாவும் சில சமயம் மாறுவாரு பாத்தீங்களா, ரசியாவும் இந்த மேனேஜர் கூட ஒண்ணு மண்ணா இருந்திருப்பாரு. இதனால தான் நான் மேனேஜர் கூட ஒன்னாலாம் இருந்திருக்கன்ற மாதிரி ரசியா சொல்லியிருப்பாங்க. மேக்ஸிமம் இவங்க ரெண்டு பேர் தான் மாறி மாறி வந்துட்டு இருப்பாங்க. ஆனா ஒரு நாள் போலீஸ் மாதிரி அவன் பேசினான் அப்படின்ற மாதிரி மேனேஜர் சொல்றாரு. நமக்கும் நடந்த விஷயத்தை காட்டுறாங்க. அந்த போலீஸ் பேரு சந்துரு போல. இந்த சந்துரு கிட்ட இருந்து யாரும் தப்பிக்க முடியாது. அவன் சின்ன வயசுலயே ஒரு கொலை பண்ணிட்டு அந்த ஊரை விட்டு தப்பிச்சு போயிட்டா விட்டுருவனா, அவனை எப்படியாவது புடிச்சிருவன்ற மாதிரிலாம் பேசியிருப்பாரு. சந்துருன்னு ஒரு கேரக்டரா மாறுறானா, எதுக்காக போலீஸ் கேரக்டரா மாறுறான் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இத பத்திலாம் இவங்க பேசிட்டு இருக்கும்போது கரெக்டா ராகுல் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. சார் சந்துருன்ற பேரை பத்தி என்கிட்ட பேசினான்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாரு. போலீஸ் தன்னை திட்டமிட்டு மாட்ட வைக்கிறதுக்கு ட்ரை பண்றதா ராகுல் கிட்ட புலம்புனாரு பாத்தீங்களா. அப்ப சந்துருன்ற ஒரு ஆபீசர் எல்லாரையும் பேர் சொல்லி கூப்பிடுறாரு. இந்த சந்துருன்ற ஆபீசர் திட்டமிட்டு என்ன மாட்ட வைக்க பாக்குறாரு போல அப்படின்ற மாதிரி ராகுல் கிட்ட இவர் பேசியிருப்பாரு. உண்மை என்ன தெரியுமா, ரெண்டு போலீஸுங்க தான் இந்த கேஸை விசாரணை பண்ணிருப்பாங்க. சந்துருன்ற ஒரு பேர்ல எந்த ஒரு ஆபீசரும் விசாரணை பண்ணிருக்க மாட்டாங்க. ஹீரோவோட கண்ணுக்கு மட்டும் ஸ்டார்டிங்ல இருந்து சந்துருன்ற ஒரு ஆபீசர் தெரிஞ்சிருப்பாரு.
இப்ப ஹீரோ டாக்ஸில போயிட்டு இருக்காருல, அது அந்த சந்துருன்ற போலீஸ் பாக்குறாரு, ஃபாலோ பண்றாரு. எல்லாம் ஹீரோவோட கற்பனை தான், உண்மையில சந்துருலாம் கிடையாது. ஹீரோவோட சின்ன வயசு லைஃப பத்தி உங்களுக்கு முழுசா தெரியாதான்ற மாதிரி கேக்குறாரு. அவன் சொன்ன வரைக்கும் தான் எங்களுக்கு தெரியும், அவன் வேற ஊரை சேர்ந்தவன், யாருமே இல்லன்ற மாதிரி தான் இந்த இடத்துக்கு வந்தான்ற மாதிரிலாம் ஃப்ரெண்ட்ஸுங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அந்த சந்துரு இருக்காருல, அந்த ஊர்ல அப்பாவே அவன் கொலை பண்ணிட்டு தான் வந்தான்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அப்பாவே அவன் கொலை பண்ணிருக்கான் அப்படின்றது உங்களுக்கு தெரிய வருது. அந்த சந்துரு துரத்துறத ஹீரோ பாத்துறாரு. சீக்கிரமா போங்க, அவர் என்ன பிடிச்சிட போறாரு அப்படின்ற மாதிரிலாம் பானு கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அந்த சந்துருவும் பிடிக்கணும்ன்ற மாதிரி பின்னாடியே வந்துட்டு இருக்காரு. அதாவது கற்பனையா தான் வந்துட்டு இருக்காரு. இப்ப உண்மையான போலீஸுங்க இருக்காங்க பாத்தீங்களா, இவர் ஒரு டாக்ஸில போயிட்டு இருக்கிறத கவனிக்கிறாங்க. டாக்ஸியை டிரைவ் பண்றதே இவர் தான். இவர் இஷ்டத்துக்கு கற்பனை பண்ணிட்டு இருக்காரு. அவனுக்குள்ள எத்தனை பேர் இருக்காங்கன்ற மாதிரி இவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, மொத்தம் 6 பேர் இருப்பாங்க. இப்ப ருத்ரா கண்ணுக்கு தெரியறாரு, அந்த சின்ன பையன் கண்ணுக்கு தெரியறான். உண்மையில அவங்க எல்லாம் கேரக்டரே கிடையாது, இவரோட கண்ணுக்கு மட்டும் தெரியறாங்க. அந்த டாக்டர் ஒரு கேரக்டரா இருப்பாரு. இந்த மாதிரி மொத்தமா 6 கேரக்டர் இவரோட கண்ணுக்கு தெரிவாங்க. இதனால தான் சீரிஸ்க்கு 6ன்ற மாதிரி டைட்டில் வச்சிருக்காங்க. அந்த ரிக்கியா சொன்னதை வச்சு பார்க்கும்போது ஹீரோ உடம்புக்குள்ள ஒரு வைலண்டான கேரக்டரும் இருக்கு. அந்த வைலண்டான கேரக்டர் ஏதாவது பண்றதுக்கு முன்னாடி ஹீரோவை நம்ம கஸ்டடியில எடுக்கணும். ஹீரோவோட லொகேஷன் தெரிஞ்சிருச்சுல, எல்லாருமே போலான்ற மாதிரி டாக்டர் சொல்லிட்டாரு. இப்ப ஆளாளுக்கு ஒவ்வொரு கார் எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் சேர்ந்த மாதிரி தான் கிளம்புறாங்க. அப்ப ராகுல் இருக்காருல்ல, உனக்கு என்ன அவன் மேல அவ்வளவு பாசம்ன்ற மாதிரி கேக்குறாரு. ஸ்டார்டிங்ல இருந்தே ரொம்ப சப்போர்ட்டிவா பேசினாங்கல்ல, அதனால தான் இப்படி கேக்குறாரு. அதுக்கு இவங்க இருக்காங்கல்ல, ஆமா உன்னை விட எனக்கு சோமனை தான் ரொம்ப பிடிக்கும், உன்ன மாதிரி ஒருத்தன் கூட வாழ்றது எனக்கு கஷ்டமா தான் இருக்கு, சீக்கிரமே நம்ம 2 பேர் பிரிஞ்சிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. லேடிஸ்க்கு சோமன் கூட பேசுனது பிடிச்சிருந்தது பாத்தீங்களா, காரணம் அந்த டாக்டர் கேரக்டர் பேசுவாரு, அதே மாதிரி அந்த ரஷ்யா கேரக்டர் பேசுவாங்க. அதனால தான் ஹீரோ கிட்ட ஒரு பெண்மை தன்மையை இவங்க ஃபீல் பண்ணிருப்பாங்க. ஹீரோவை ஸ்டார்டிங்ல இருந்தே உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கும். ஹீரோ வீட்ல பிரெக்னன்சி கிட் கிடைச்சது பாத்தீங்களா, அது என்னவா இருக்கும்ன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. ஆக்சுவலா பிரெக்னன்சி கிட் எப்பவுமே கரெக்டா காட்டும்னு அர்த்தம் கிடையாது, சில சமயம் தப்பா கூட காட்டும். அந்த மாதிரி தான் தப்பா காமிச்சிருக்கு. அவன் ரஷ்யாவா மாறும்போது பாஸ்னால பிரெக்னன்ட் ஆயிட்டுமான்னு செக் பண்றதுக்காக செக் பண்ணிருக்கான். அப்படி செக் பண்ணும்போது அது தப்பா காட்டினதால நம்ம பாசிட்டிவ்னு நினைக்கிறோம். அது பாசிட்டிவ்லாம் கிடையாது, அவன் யூரின் சாம்பிள வச்சு தான் டெஸ்ட் பண்ணிருக்கான்றத புரிஞ்சுக்கிறாங்க. இந்த 5 பேர் நில்லுன்ற மாதிரி துரத்திக்கிட்டே இருக்காங்கல்ல, அதை பார்த்து ஹீரோவும் பயந்துட்டு இருக்காரு. இப்போ ஒரு ஃபேக்டரிக்கு வந்து தான் இந்த கார் நிக்குது. அந்த இடத்துல ரஷ்யா இருக்காங்க. இப்ப ரஷ்யாவும் எல்லாரும் கூடயும் சேர்ந்த மாதிரி இவரை துரத்த ஆரம்பிக்கிறாங்க. இவர் பயத்துல என்ன பண்றாருன்னா ஒரு ரூம்குள்ள போய் கதவை சாத்திடுறாரு. இப்ப அந்த சந்துருன்ற போலீஸ் கேரக்டர் இருக்கார்ல, கதவை சாத்திட்டா என்கிட்ட இருந்து தப்பிச்சிருவியா, கண்டிப்பா இன்னைக்கு உன்னை அரெஸ்ட் பண்ணாம இங்க இருந்து நான் போக மாட்டேன், உன்னை பிடிக்கிறதுக்காக தான் ஊரை விட்டு ஊரு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் இவர் பேசிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டர் ஒவ்வொரு விஷயத்த பேசிட்டு இருக்காங்க. இப்ப ரஷ்யா பேசுறத நமக்கு காட்டுறாங்க, அதே மாதிரி நடந்த விஷயத்தையும் நமக்கு புரிய வைக்கிறாங்க. ஆக்சுவலா இவரோட ஒய்ஃப் அடிக்கடி இவர் மாறுறதுனால கொஞ்சம் அப்செட்டா இருந்திருப்பாங்க. இதுக்கப்புறம் நம்ம சேர்ந்து இருக்க வேணாம், பிரிஞ்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு லெட்டர்லாம் எழுதியிருப்பாங்க. அந்த லெட்டரை ரஷ்யா மாதிரி இவருக்கே தந்திருப்பாரு. உண்மையில ரஷ்யாலாம் வந்து தரல, இவரே தான் அந்த லெட்டரை எடுத்து பார்த்திருப்பாரு. இந்த சின்ன பையன் வேற யாரும் கிடையாது, சின்ன வயசுல ஹீரோ இருந்தார்ல, அந்த கேரக்டர் தான் இவரோட கண்ணுக்கு அப்படி தெரியுது. ஆக்சுவலா ஹீரோ சின்ன பையனா இருக்கும்போது அப்பா காரணமே இல்லாம எப்ப பாரு அடிச்சுக்கிட்டே இருப்பாரு. ஒரு ஸ்டேஜ்ல இந்த பையனுக்கு கடுப்பாயிருது. இந்த பையன் இருக்கான் பாத்தீங்களா, அப்பா தூங்கிட்டு இருக்கும்போது அடிச்சே சாவடிச்சிருப்பான். அம்மா இதை பார்த்து ஷாக்லாம் ஆயிருப்பாங்க. இவனுமே அந்த ஊரை விட்டு ஓடிடலான்ற மாதிரி ஓடி இருப்பான். இதுக்கு முன்னாடி ஹீரோ இவங்க எல்லாம் உண்மையான கேரக்டர்னு நினைச்சிருப்பாரு. ஆனா இப்பதான் இவங்க எல்லாம் நம்ம கற்பனை அப்படின்றது ஹீரோக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிக்குது. இப்ப நடந்த விஷயத்தை நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதாவது அந்த நாள் ஒய்ஃபுக்கு நடந்த விஷயத்தை நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. இவருக்கு ப்ராப்ளம் நிறைய இருக்கு பாத்தீங்களா, ஒய்ஃபுமே ஒரு டாக்டர் கிட்ட போலாம், அந்த டாக்டர் வர சொல்லியிருக்காரு, கண்டிப்பா எல்லாமே சரியாயிடும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஆனா இவர் இருக்கார்ல, எனக்கெல்லாம் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லைன்ற மாதிரி சொல்றாரு. ப்ளீஸ் எனக்காக வாங்கன்ற மாதிரிலாம் ஒய்ஃப் கேக்குறாங்க. இந்த மாதிரிலாம் ஒய்ஃப் கேட்டுட்டு இருக்கும் போது இவர் சட்டுன்னு ருத்ராவா மாறிடுறாரு. ஒரு வாட்டி சொன்னா உனக்கு புரியாதா, என்னாலாம் வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. உனக்கும் அந்த அனிதாக்கும் நடுவுல அஃபேர் தானே போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. என்னங்க இப்படி பேசுறீங்கன்ற மாதிரி இவங்க பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. இவர் மேற்கொண்டு ருத்ரா மாதிரி நிறைய பேசிட்டு இருக்காரு. இதனால ஒய்ஃப் ரொம்ப ஃபீல் பண்றாங்க. இப்ப கிச்சனுக்கு போய் ஒரு கத்தி எடுத்துட்டு வந்துடுறாங்க. நீங்க மட்டும் அந்த டாக்டரை பார்க்க வரலன்னு வச்சுக்கோங்க, என் கையை நான் அறுத்து பண்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அச்சச்சோ பயமா இருக்குன்ற மாதிரி இவர் ருத்ராவா கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு. ஹஸ்பண்ட் கிண்டல் பண்றதை நினைச்சு இவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நீ என்ன சாவறது, நானே உன்னை சாவடிக்கிறேன்ற மாதிரி ருத்ரா கேரக்டர் இருக்கு பாத்தீங்களா, இவங்க கழுத்தை கட் பண்ணி சாவடிச்சிருக்கோம். அந்த நாள் காலையில இவர் வேலைக்கெல்லாம் போல, வீட்டுல தான் இருந்திருப்பாரு. அப்புறம் எப்படி ஸ்டார்டிங் இவர் வேலைக்கு போன மாதிரி நமக்கு காமிச்சாங்கன்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கும். அது எல்லாமே அவர் கற்பனை தான் பண்ணிருப்பாரு. உண்மையில ருத்ரா கேரக்டரா இவர் வீட்டுல ஒய்ஃபை கொலை பண்ணிருப்பாரு. ஆனா இவரோட கேரக்டர்ல வேலைக்கு போன மாதிரிலாம் இமேஜின் பண்ணிருப்பாரு. உண்மையிலே இவர் வீட்டுல இருந்து நேரா அந்த ஹோட்டலுக்கு தான் போயிருப்பாரு. என்ன ஒய்ஃப் காலை எடுக்கலன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. ஏன்னா இவர் ருத்ராவை தானே கொலை பண்ணாரு, அதனால ஒய்ஃப்
இறந்து போனது தெரியாம தான் இவர் ஹோட்டலுக்கு போயிருப்பாரு. ரஷ்யாவும் இவரை தான் வந்திருப்பாரு. இந்த கேரக்டர்ஸ் எல்லாமே இவர்கிட்ட பேசுற மாதிரி மட்டும் தான் காமிச்சிருப்பாங்க. மத்தவங்க கிட்ட பேசுற மாதிரி காமிச்சிருக்கவே மாட்டாங்க. இப்பதான் ஹீரோக்கு கொஞ்சம் கொஞ்சமா இதெல்லாம் கற்பனைன்றது புரியுது. இந்த ப்ராப்ளத்துல இருந்து வெளியே வந்துடணும்ன்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. அதுக்குள்ள போலீஸ் இந்த இடத்துக்கு வர மாதிரி சவுண்ட் கேக்குது. போலீஸ் வந்துட்டாங்க, இங்க இருந்து கிளம்பு கிளம்புன்ற மாதிரி எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது அந்த சந்துருன்ற போலீஸை தாண்டி எல்லாருமே அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. இவர் தனியா உட்காந்து பேசிட்டு இருக்கிறத போலீஸுங்களும் கவனிக்கிறாங்க. இந்த ஷட்டரை உடைச்சிட்டு உள்ள போனோம் அப்படின்ற மாதிரி போலீஸுங்களும் இந்த ஷட்டரை உடைக்கிறதுக்கான வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாருமே இங்க இருந்து ஓடிருன்னு சொல்றாங்கல்ல. ஆனா ஹீரோ மாட்டிக்கலாம்னு நினைக்கிறாரு. ஒய்ஃபை சாவடிச்சிருக்கோம், ட்ரீட்மெண்ட் தந்து நமக்கு சரியாக்கிடுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் இவர் இந்த இடத்துல இருக்கலாம்னு நினைக்கிறாரு. ஆனா ருத்ரா கேரக்டர் சட்டுன்னு இவரோட உடம்புக்குள்ள வந்துருது. இங்க இருந்து தப்பிக்க வச்சிடலான்ற மாதிரி ருத்ரா கேரக்டர் உடம்புக்குள்ள வந்துருது போல. போலீஸ் உள்ள வரதுக்குள்ளேயே இந்த சீரிஸோட கதையை நமக்கு முடிச்சிடுறாங்க. போலீஸ் அரெஸ்ட் பண்ற மாதிரிலாம் நமக்கு காட்ட மாட்டாங்க. இவர் ருத்ரா கேரக்டரா மாறிட்டாருன்ற மாதிரி காமிச்சு நமக்கு சீரிஸோட கதையை முடிச்சிடுறாங்க. கண்டிப்பா இந்த சீரிஸ் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.